ஸோ 11th சாப்டர் 7ல் பெர்னாலிஸ் தியரம் பார்க்க போகிறோம். பெர்னாலிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரெஷர் எனர்ஜி பி பை ரோ அப்படின்னு சொல்லுவோம், ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி ஜிஹெச் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் பெர்னாலிஸ் சொல்கிறாரு. 3 எனர்ஜியும் கூட்டினா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒரு பைப்பு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பைப் கூட டேப் கூட கற்பனை பண்ணிக்கலாம். மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, கற்பனை பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிடுங்க. ஸோ மேலே இருந்து கீழே ஹைட்டு வித்தியாசம் இருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிடுங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிடுங்க, சரிங்களா? ஸோ இது கிரவுண்டு, ஸோ இதோடைய ஹைட்டு ஹைச்சி, இதோட ஹைட்டு ஹைச்ஏ, இதோடைய ஹைட்டு ஹெச்பி. ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கவனித்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதோடைய ஹைட்டு ஹெச்ஏ, இதோடைய ஹைட்டு ஹெச்பி. இப்போ இதோட ஏரியா, பைப்பு வந்து 2 இன்ச்சா, சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், இது ஏரியா ரொம்ப முக்கியம். அப்போ ஏரியா ஆஃப் ஏ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ. அதேமாதிரி இதுவும் ஏரியா ஆஃப் பி, அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் பி. இந்த கான்செப்ட்லாம் தெரியணும். ஸோ சின்ன லாஜிக். ஸோ ஏலேருந்து பிக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் தேவை. ஸோ ப்ரெஷர் அட் ஏ, ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபோர்ஸு அப்படிங்கிறது ஏ பாயிண்ட்னால ஏ, ஃபோர்ஸ் பை ஏரியா அங்கே வந்து ஏ ஸ்மால் ஏ இன்ட்டு கேபிட்டல் ஏ, சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எஃப், நம்மளுக்கு ஃபோர்ஸு தான் வேணும். எஃப்ஏ ஈக்குவல் டு, இது எந்த பக்கம் போச்சு அப்படின்னா ப்ரெஷர் ஏ இன்ட்டு ஏஏ அப்படின்னு ஆயிரும், சரிங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் நான் கொடுத்துட்டேன். அப்போ லிக்யூட் இங்கேருந்து இங்கே நகரும். ஸோ செர்டைன் டிஸ்டன்ஸ் நகருது. டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். வெலாசிட்டி அட் ஏ, டைம் கான்ஸ்டன்ட் தான், சரியா? ஸோ இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஃபோர்ஸு நகர ஆரம்பிக்க லிக்யூடு டிஸ்டன்ஸு அப்படிங்கிற செயல்கள் எல்லாமே ஒர்க்கு. இது எல்லாமே ஒரு வேலை. ஸோ ஒர்க்குக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதுதான் ஒர்க்குக்குரிய ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸ் என்ன, மேலே இருக்கிறபடி பிஏ டாட் ஏஏ இங்கே இருக்கு இல்லையா, அதை தூக்கி போடுறேன், இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து விஏ டாட் டி. ஸோ இந்த இடத்துல விஏடி வந்து டி, அதை நான் வந்து டினே வச்சுக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு புரியுதுக்காக இது எழுதினேன், ஆனால் நான் இப்படி எழுதாமல் டினே வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு கான்செப்ட் ஏரியா இன்ட்டு டி வந்து பிஏ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு டியை வந்து நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெலாசிட்டிக்கும் இந்த வால்யூமுக்கும் டிஃப்ரென்ஸுக்காக நான் விஏ இப்படி போட்டிருக்கேன். ஸோ இது இந்த வி வந்து வால்யூம். ஸோ இதுதான் டபிள்யூ. இதுதான் நமக்கு கிடைச்ச எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி அட் ஏ, ப்ரெஷர் எனர்ஜி அட் ஏ. இதே தான் பிஏ இன்ட்டு வி ஃபார் வால்யூம் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ இதை வந்து 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று ப்ரெஷர் பெர் யூனிட் வால்யூம், என்ன வரும், ஒரு கான்செப்ட், ஒரு இது. ஸோ இபிஏ ப்ரெஷர் எனர்ஜி அட் ஏ ஈக்குவல் டு நமக்கு தெரியும் பிஏ ஃபார் வால்யூம். ஸோ யூனிட் வால்யூம்னா டிவைடு பை வால்யூம் போடும். ஸோ இது 2 என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும், பிஏ தான் கிடைக்கும். அதே மாதிரி 2வது கேஸு ப்ரெஷர் பெர் யூனிட் மாஸ். ஸோ அதே மாதிரி ப்ரெஷர் எனர்ஜி அட் ஏ போட்டு அதே ஃபார்முலா பிஏ வி போடுறோம். யூனிட் மாஸ்னால பை எம் அப்படின்னு வரும். ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த எம் இருக்கு இல்லையா, சரி, இந்த வியை நான் கீழே கொண்டு வரேன். பிஏ ஈக்குவல் டு எம் வி பவர் -1ன்னு வரும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், பிஏ டிவைடு பை எம் பை வின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ரோ, மாஸ் இன்ட்டு வால்யூமுக்கு வந்து ரோ. அப்போ என்ன வரும், பிஏ ஈக்குவல் டு ரோ. ஸோ இது இபிஏ அட் யூனிட் மாஸ், சரிங்களா?
ஸோ இதில் 2 கேஸ் முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல டிவைட் அண்ட் மல்டிப்ளைட் பை, அதாவது எம் பை எம் அப்படின்னு பண்ணுறேன். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சு நான் பண்ணாலும் சரி. அப்போ என்ன வரும், இபிஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பண்ணுறேன். பிஏ ஈக்குவல் டு வி எம் பை எம் அப்படி பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும், இந்த இடத்துல பிஏ ஈக்குவல் டு இந்த வி பை எம்மை வி பை எம்மு இப்படி எழுதுகிறேன். இந்த எம்மு தனியாக இருக்குது, பிரித்து எழுதுகிறேன் உங்களுக்கு புரியுதுக்காக. இதில் இந்த வி கீழே வந்ததுன்னா பிஏ ஈக்குவல் டு 1 பை எம் வி மைனஸ் 1, இங்கே எம் இருக்கும். ஸோ பிஏ பை ரோ, எம் வி மைனஸ் வந்து ரோ, எப்படின்னா எம் பை வி வரும், ரோ ஆயிரும். சரிங்களா, இது இபிஏ. ஸோ இப்போ நம்ம இதில் இருந்து ப்ரெஷர் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் தியரம் படி பாருங்கள். ஸோ 2 விஷயம், பாயிண்ட் ஏ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. ஸோ 3 எனர்ஜியை கூட்ட போகிறோம். இப்போ பாயிண்ட் ஏவுடைய ப்ரெஷர் எனர்ஜியை கண்டுபிடிச்சாச்சு. ரோ ஏ சரி பிஏ டிவைடு பை ரோ ப்ளஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி, சரி ஆமாம் கைனெட்டிக் எனர்ஜி எம் வி ஸ்கொயர் தான் அட் ஏ பாயிண்ட் ப்ளஸ் எம் ஜி ஹைச். சரிங்களா, எம்ஜிஹெச் ஏ அட்டு ஏ பாயிண்ட் ஏக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டோட்டல் எனர்ஜி அட்டு ஏ. அதேமாரி பிக்கு பிபி டிவைடு பை ரோ ப்ளஸ் 1/2 எம் விபி ஸ்கொயர் ப்ளஸ் எம் இன்ட்டு ஜி ஹெச்பி. இது டோட்டல் எனர்ஜி ஃபார் பி. நமக்கு தெரியும் இஏ ஈக்குவல் டு இபி. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணும்போது, இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணும்போது எம் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். எல்லா இடத்துலையுமே எம்மு 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 எல்லாம் கேன்சல் ஆயிரும். இது இருக்கிறத எழுதுங்க. ரோ பிஏ பை ரோ ப்ளஸ் ஆஃப் பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஜிஹெச்ஏ ஈக்குவல் டு பிபி டிவைடு பை ரோ ப்ளஸ் ஆஃப் விபி ஸ்கொயர் ப்ளஸ் ஜிஹெச்பி. ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், பி பை ரோ ப்ளஸ் 1/2 வி ஸ்கொயர் ப்ளஸ் ஜிஹெச் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ பெர்னாலிஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல கவனிக்கணும் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னா, ஸோ பிஏ பிஏ பிபி இது ரெண்டும் சேர்த்து பின்னு தான் பார்ப்போம்னா பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. ஸோ நார்மலாக எதுவும் தெரிலனா பெர்னாலிஸ் தியரத்தை அப்படி இந்த இடத்துல எழுதிடுங்க. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது பிஏ பை ரோ பிபி பை ரோ ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட்டுக்கான விஷயம். இதில் 2 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து சப்போஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் கிராவிட்டி தேவை. இப்போ கிராவிட்டியே இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் டிவைடு பை ஜி போடணும். பி பை ரோ இன்ட்டு ஜி ப்ளஸ் ஆஃப் வி ஸ்கொயர் டிவைடு பை ஜி ப்ளஸ் ஜி பை ஜி ஹைச் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ ஜி கேன்சல் ஆயிரும். ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு. செகண்ட் கேஸுக்கு, ரெண்டாவது கேஸில் அந்த பைப் வந்து ஹரிசாண்டலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹைட் இருக்காது. இப்போ இது வந்து ஹைட் இருக்குது. சப்போஸ் ஹரிசாண்டலாக இருந்தால் ஹைட் இருக்காது, ஹைட் வந்து 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், பி பை ரோ ப்ளஸ் ஆஃப் வி ஸ்கொயர், ஏன்னா ஹைச் வந்து 0னால இது வர ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். 2 கேஸ். ஸோ செகண்ட் கேஸ் ஹைச் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு கேஸ் ஜி இல்லை அப்படின்னா. சரிங்களா, தேங்க்யூ.